ஹே மூவி லவர்ஸ் எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல அப்லோட் பண்ணிட்டு இருக்கிற வெப் சீரிஸ் என்னன்னு சொல்லிட்டு உங்க எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்சிருக்கும். அந்த சீரிஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மேல காட்டுற அதை கிளிக் பண்ணி ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த எல்லா எபிசோடையும் பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் அந்த தரமான எபிசோட நீங்க மிஸ் பண்ண மாட்டீங்க. அதிகமா பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். வாங்க நம்ம 50th எபிசோட்குள்ள போகலாம். ஒன்ஸ் அகைன் நான் உங்க யூனிக். வெல்கம் டு யூனிக் வாய்ஸ் ஓவர். மறக்காம லைக் பண்ணிடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி விட்டுருங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். எபிசோட் ஸ்டார்டிங்ல இந்த மார்க் மூஞ்சி இந்த காமெடி பீஸ் நம்ம ஹீரோ எல்லாம் ஒரு ரூம்ல தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க. அந்த ரூம் தான் காட்டுறாங்க. அந்த ரூமுக்கு நம்ம கண்ணாடி போட்ட பையன் அந்த இடத்துக்கு வரான். அவனை பார்த்தோன்னே இந்த காமெடி பீஸ் வேகமா அவங்ககிட்ட போயிட்டு என்ன கூட்டு போதாப்பா நீ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே அந்த கண்ணாடி போட்ட பையன் ஹீரோ கிட்ட பேசணும், நீ மட்டும் வா சொல்றாரு. இதை கேட்டுட்டு அந்த காமெடி பீஸ் அப்படி என்ன கூட்டு போவல அப்படி ஏன்டா அதுக்குள்ள வந்த அப்படின்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்ட பையனை திட்டுறாரு. அதே நேரம் நம்ம ஹீரோ அவன் பேச்சு கேட்டு பின்னாடி போனோடனே இந்த காமெடி பீஸ் அவங்க ஒன்று யூஸ் பண்ணிக்க பாக்குறாங்கப்பா. யூஸ் பண்ணிட்டு உன கொலை பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட மைண்டே குழப்பி விட்டுறாரு. அதே நேரம் அந்த கண்ணாடி போட்ட பையன் நம்ம ஹீரோவை கூட்டிட்டு வெளில போறான். ஹீரோ கிட்ட அவன் பேச ஆரம்பிக்கிறான். இது போல இங்க இருக்கிற மக்கள் நான் எவ்வளவு நாள் பார்த்து போன்னு தெரியல. அதே மாதிரி இங்க இருக்கிற சேஃப்டி சிஸ்டமும் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கு. உங்க டீம் மெம்பர் வச்சு இந்த வெப்பன் எல்லாம் பார்த்தேன், அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிருந்துச்சு. அந்த தாத்தா மேல் ஃப்ளோர்ல இருக்கான்னு சொன்னல, அவரை போய் நீ கூட்டு வாப்பா. இங்க இருக்க எல்லாத்தையும் நம்ம அட்வான்ஸா மாத்தினா நமக்கு தானே சேஃப்டின்னு சொல்லி சொல்றாரு. இந்த சீன் அப்படியே அங்க நடந்துட்டு இருக்க. மேல நம்ம தாத்தா ரூமை காட்டுறாங்க. அந்த லேடி ரெஸ்ட் ரூம் போனதுல அவங்க ஒரு முட்டையா மாறி இருப்பாங்க. அதே நேரம் நம்ம தாத்தா அந்த முட்டையை கொண்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை ஏன் வச்சு முட்டையை சுட்டலான்னு பாக்குறாரு. அப்போ அவருக்கு ஒரு பிளாஷ் கார்டு போகுது. என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அம்மாவும் இந்த தாத்தாவும் உட்காந்து பேசிட்டு இருந்திருப்பாங்க. இது போல என்ன குழந்தைங்க இறந்துட்டாங்க அப்படி சொல்லி இந்த அம்மா சொல்றாங்க. அதே நேரம் நம்ம தாத்தாவும் எனக்கு கால் போனதால என்னோட குழந்தை இறந்துட்டாங்க, என்னதான் ஆனாலும் இந்த குழந்தைங்களுக்கு எதுவுமே ஆக விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அம்மா குழந்தைங்களை பத்தி உருக்கமா பேசியிருப்பாங்க. அந்த சீன் நம்ம கிட்ட காட்டுறாங்க. இது எல்லாத்தையுமே நினைச்சு பார்த்த தாத்தா அந்த முட்டையை சுடாம சரி நம்ம சுட வேணாம், அந்த அம்மா குழந்தைங்களை பத்தி அவ்வளவு உருக்கமா பேசுறாங்க அப்படி சொல்லிட்டு அந்த டோரை லாக் பண்ணிட்டு திரும்பி இந்த பசங்க கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, இது போல இந்த அம்மா உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுன்னு சொன்னாங்கப்பா, இது போல இந்த இடத்த விட்டு போறேன்னு என்கிட்ட சொன்னாங்க, அதான் போயிட்டாங்க போல, நீ இந்த ரெஸ்ட் ரூம் பக்கமே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெஸ்ட் ரூம் டோரையே இந்த தாத்தா லாக் பண்ணி வச்சிடறாரு. இந்த ரெண்டு சின்ன பசங்களையும் அந்த தாத்தா பார்த்துட்டு அந்த சைடு திரும்பி பாக்குறாரு. இந்த அம்மா இவங்களுக்காக குக் பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களுக்கும் சின்ன டவல வச்சிருக்காங்க. அந்த சீன் நமக்கு தெரியுது. அவங்க இந்த குழந்தைங்க மேல ரொம்ப பாசமா தான் இருக்காங்க. இந்த குழந்தைங்களுக்கு எதுவும் வாங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டா அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேயே போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம தாத்தா புரிஞ்சுக்கிறாரு. அதே நேரம் கீழே நம்ம டான் வந்துட்டே இருக்காரு. அங்க வெளில இறந்த பொண்ணோட அம்மா வந்து, நீ பெரிய டான் தானே, நான் உனக்கு எவ்வளவு காசு வேணா தரேன், என் பொண்ணு பாடி வெளில இருக்குப்பா, அது நீ எடுத்து வந்து கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப அழுகுறாங்க. நம்ம டானுக்கு தான் ஃபீலிங்ஸே கிடையாது. அவங்களை தட்டி விட்டுட்டு அந்த இடத்த விட்டே போறாங்க. அவங்க நம்ம பொண்ணு பாடியை கூட பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தெம்பி அழுகுறது நமக்கு தெரியுது. அதே நேரம் அங்க ஒரு கண்ணாடி போட்ட பையன் அங்க ஒரு டேபிள்ல சாஞ்சிருக்கான். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா அந்த மார்க் முடிஞ்சிட்டே இருந்து கீயை ஓப்பன் பண்றதுக்கு நம்ம டான் மேல போலான்னு பாக்குறாரு. நம்ம கண்ணாடி போட்ட பையன் எல்லாத்தையும் அடைச்சி வச்சு மேல போகலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் சொல்லிருப்பாரு. அந்த இடத்துக்கு நம்ம கண்ணாடி போட்ட பையன் வராரு. சரி போகட்டும் அப்படின்னு சொல்லி நம்ம டான் அனுப்புறாரு. அங்க இருக்க எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு டான் மேல போறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ கிட்ட அந்த கண்ணாடி போட்ட பையன் என்ன சொல்றானா, நீ மேல தானே போற, இவன் கூட போ, கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அனுப்பி வைக்கிறாரு. அதே நேரம் நம்ம காமெடி பீஸோட ஒய்ஃப் அங்க தனிமைப்படுத்தப்பட்ட மக்களுக்கு அங்க ஃபுட்டு கொடுக்குறாங்க. அந்த இடத்துல ஃபுட்டு கொடுத்துட்டே இருக்கிற நேரம் இந்த காமெடி பீஸ் அங்க வருவார். அங்க வந்து நான் உள்ள இருக்கேன்னு நீ ரொம்ப சந்தோஷப்பட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி அந்த டோர்ல இழுத்து பிடிச்சி, நான் மான்ஸ்டரா மாறினா ஃபர்ஸ்ட் நான் உன்னதான் கொல்லுவேன், உன்னை துடிக்க கொல்லுவேன், என்னை பார்த்து நீ சந்தோஷப்பட்டு இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொஞ்சம் அராஜகமா தான் நடந்துக்கிற சீனை நமக்கு காட்டுறாங்க. இவரே ஒரு ஒய்ஃபை மதிக்காம இப்படி எல்லா வேலையும் பண்ணிட்டு இருக்க சீனே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா தான் தெரியுது. ரொம்ப கொடுமைப்படுறது. அந்த இடத்துக்கு வந்த மார்க் மூஞ்சி இப்ப எதுவும் பண்ண வேணாம், நம்ம வெளில போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காமெடி பீஸ் வெளில கொண்டு போறாரு. நான் என்ன பண்றேன், நான் கீயை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஃப்ளோரா ஏறிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவும் அவர் கூடயே தான் வந்துட்டு இருக்காரு. கீழே அந்த ஃபயர் ஃபைட்டர் லேடி இந்த கண்ணாடி போட்ட பையனை செவுத்துல தூக்கி நிறுத்திட்டு இது போல என்னையும் இப்படிதான் பேசி கீழே பேஸ்ட் பண்ணதுக்கு அனுப்பி கொலை பண்ண பார்த்த, இப்ப இந்த பையனை அனுப்புறியா, அந்த பையன் தான் மான்ஸ்டர் மார்க்லயே ஒரு பையனை வச்சு நீ கேம் பிளே பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கண்ணாடி போட்ட பையனை செம்மையா திட்டிட்டு இருக்காங்க. கண்ணாடி போட்ட பையன் எதுவுமே சொல்லாம அந்த இடத்துல அமைதியா நிக்கிறாரு. இருந்தாலும் நம்ம ஃபயர் ஃபைட்டர் எதுக்கு நீ இது மாதிரி பண்ற, எதுக்கு இது போல பண்ணிட்டு இருக்க நீ அப்படி கேட்கிற நேரம் இங்க இருக்கிற எல்லாருமே மனுஷங்க தான். ஆனா இவன் மான்ஸ்டர் மானாலும் அந்த மான்ஸ்டர் தன்னை ஆக்குபை பண்ணக்கூடாது சொல்லிட்டு இவன் போராடுறான். அதுக்காக தான் நான் இவனை சூஸ் பண்ண அப்படி சொல்லிட்டு இந்த கண்ணாடி போட்ட பையன் சொல்ல நமக்கு அப்படியே மாண்டேஜா காட்டுறாங்க. நம்ம ஹீரோ அந்த மான்ஸ்டரை அவர் ஆள் கொள்ளாம என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் அவர் எதிர்த்து போராடிட்டு இருக்க சீன் நமக்கு தெரியுது. கண்ணாடி போட்ட பையன் என்ன சொல்றானா, நீங்க வேணா பாருங்களேன், இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே இவனை வெளில போகக்கூடாது சொல்லிட்டு எக்ஸ்குரி கொடுத்துருக்காங்க. ஏன் இங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் பயந்து போயிருக்காங்க, இவனாலதான் இங்க இருக்க எல்லாத்தையும் சரி பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. அவங்க யாருமே சாக விரும்பல, அவங்களுக்காக ஒரு ஆள் தான் இவங்க எல்லாத்துக்கும் பார்க்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாத்தையும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் அந்த கிட்டார் லேடி ஓரமா நின்று காதுல வாங்கிட்டு தான் இருக்காங்க.
நம்ம கண்ணாடி போட்ட பையன் இது எல்லாத்தையுமே அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. இது எப்படி ஆரம்பிச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் ரிசர்ச் பண்ணேன். இந்த 2 பூனை கண்ணை காட்டி இவங்க சொல்றாங்க இதுல இருந்து தான் நிறைய ஆர்டிகல் படிச்சு எனக்கு நெட் கனெக்ஷன்ல விட்டுட்டேன் அப்படி சொன்னே. நம்ம ஃபயர் ஃப்ரூட் லேடிக்கு ஒரு ஃபேஷன் போது அவங்க கூட வேலை பார்க்குறவன் இந்த பூனை கண்ணை வச்சு இந்த வெப்சைட்ல இதை அப்லோட் பண்ணிட்டு இருப்பான். அதை பார்த்துருப்பாங்க. அப்படி எதுவுமே இல்லைன்னு சொல்லி அவன் மழைப்பிருப்பான். அந்த சீன் அப்படியே நம்ம ஃபயர் ஃப்ரூட் லேடிக்கு ஒரு ஃபிளாஷ் கிட்டா வந்துட்டு போகுது. நம்ம கிட்டார் லேடி என்ன பண்றாங்கன்னா அங்க இருந்தே வேக வேகமா வராங்க. ஜென்டில்மேன் பார்த்துட்டு என்ன விஷயம் கேட்கிறப்போ இங்க இருக்கிற யாருமே சரி கிடையாது, நம்ம போய் தனியா வெளில போறதுக்கடா வழியை தேடுவோம் அப்படி சொல்லிட்டு இந்த கிட்டார் லேடி ஜென்டில்மேனையும் கூட்டுட்டு அங்க இருந்து போற சீன் நமக்கு தெரியுது. நம்ம டான் என்ன பண்றான்னா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கிட்டு ஏறி வந்துட்டு நம்ம ஹீரோவை பார்த்துட்டு இவன் ஒரு வித்தியாசமா இருக்கும் அப்படி சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சடனா நம்ம ஹீரோ மான்ஸ்டர் மாதிரி இங்க சத்தம் கேட்குது. உள்ள ஏதோ மான்ஸ்டர் இருக்கு போல, வா நம்ம போய் கொள்ளலாம் அப்படி சொல்லி சொல்றான். இதை டான் பார்த்துட்டு என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லி யோசிக்கிற நேரம் நம்ம ஹீரோ அதுக்குள்ள போயிட்டு உள்ள ஒரு மான்ஸ்டர் இருக்கு நம்ம போய் கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா உள்ள போறான். டான் என்ன பண்றானா அவனை புடிச்சு தண்ணி வீட்டுல வந்து அவனுக்கு வயிற்றுல பொங்கல் கொடுத்து ஏன்டா எமிரி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கிற நேரம் பின்னாடி ஃபுல்லா நெருப்பெரிச்சுன்னு நம்ம கிட்ட காட்டிட்டே இருக்காங்க. அதே நேரம் அங்க இருந்து உள்ள இருந்த ஒரு கை வந்து நம்ம டானோட மூஞ்சிலேயே பிடிச்சி தரத்தனே எடுத்துட்டு போதே. அந்த நெருப்புலயும் நம்ம டானுக்கு ஒரு ஃபிளாஷ் வந்து போதே. இது போல உள்ள வந்துடாத அப்படி சொல்லி யாரா கத்துற போல இருக்கு. சடனா நம்ம ஹீரோ கத்தி எடுத்துட்டு வேகமா டானை காப்பாத்த போனா அங்க ஒன்று சல்லுன்னு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணுது. என்னன்னு பார்த்தா உள்ள இருக்கிற மான்ஸ்டர்ல இது அத்லெட் ஒன்று இருக்கும் போல, அது செம்மையா ஸ்பீடா ஓடிய நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அதே நேரம் அது குடுக்குன்னு ஓடி வந்துட்டே இருக்கு. அங்கிருந்து ஒரு வில்லு வந்து அந்த மான்ஸ்டர் மேல படுது. என்னன்னு பார்த்தா நம்ம 4th எபிசோட்ல ஒரு அப்பாவும் பொண்ணு வந்திருப்பாங்க. அவங்க வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்துறாங்க. அது இல்லாம அந்த மான்ஸ்டரையும் அட்டாக் பண்ணி அனுப்பிச்சிடுறாங்க. இங்க யாராச்சும் இருக்கீங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கறியா அப்போ புகையில இருந்தே நம்ம ஹீரோ வெளில வராரு. இது போல உனக்கு எதாவது ஆச்சா அப்படின்னு சொல்லி கேட்கிற நேரம் எனக்கு ஒன்றும் ஆகல, என் கூட வந்தாலும் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்றாரு. நம்ம டானை போய் பாக்குறாங்க. டான் கொஞ்சம் மயக்கத்துல தான் இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் வேணும் அப்படி சொல்லிட்டு அந்த பொண்ணு செக் பண்ணிட்டு சொல்றாங்க அந்த மான்ஸ்டர் இறந்துச்சுன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச வேக ஹீரோ கிட்ட டானை நீ தூக்கிட்டு வான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு போதே அங்க ஒரு டைரியை காட்டுறாங்க. டைரியை பார்த்தா தெரியுது என் ஃபேமிலியில எல்லாருமே மான்ஸ்டரா மாறிட்டாங்க, என் பையனை கூட நான் மான்ஸ்டரா மாத்திட்டேன்னு சொல்லிட்டு ஒரு அப்பா உருக்க அதுல எழுதியிருக்காரு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. அதே சீன் வெளில காட்டினா அவங்க பொண்ணோட பாடி வெளில இருக்கு. எப்படியாச்சும் பொண்ணு பாடி கிடைச்சாதான்னு சொல்லிட்டு அவங்க அம்மா தேம்பி அந்த வாசலே பார்த்து அழுதுட்டு இருக்கிற சீனும் நமக்கு கொஞ்சமா தெரியுது. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா இது போல சொந்த பொண்ணோட பாடி வெளில இருக்கு, அவங்க கூட அவங்களால பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. இங்க மேல அந்த பொண்ணு நம்ம டானுக்கு மருந்து போட வருது. டான் எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டே போறாரு. சடனா அந்த அப்பா என்ன சொல்றான்னா இவன் தனிமையா இருந்திருப்பான் போல, அதாவது இந்த விஷயம் ஏதோ அவனுக்கு தெரியல அதனால அவனுக்கு விட்டுருமா, இந்த பையனை நீ பாருமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட போறாங்க. ஹீரோ சடனா அந்த காயத்தையும் மறைச்சிக்கிட்டாரு. இவங்க மருந்து போற நேரம் காயம் ஆறுனதை பார்த்துட்டு அவங்க அப்பா டே நீ மாற்று தண்டா, நீ ஏன்டா உள்ள இருக்கா ஃபர்ஸ்ட் வீட்டு விட்டு வெளிலப்படா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை திட்டுறாரு. ஹீரோக்கு நாடா உள்ள கூட்டேன், நீங்க தாண்டா என்ன உள்ள எடுத்துட்டு போட்டீங்க அப்படின்னு சொல்ற போல நம்ம ஹீரோக்கு இருக்கு. பேக் எடுத்துட்டு நம்ம ஹீரோ வெளில போறாரு. சடனா இந்த அப்பா என்ன சொல்றாரா நில்லு அப்படிங்கிறாரு. நான் உன்னை காமெடி பண்ணேன் அப்படி சொல்லிட்டு ஓவரா சிரிச்சு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோவை செம்மையா ஃபன் பண்ணிட்டு நீ வாப்பா நீனும் 2 சின்ன குழந்தைகளை காப்பாத்துன்னு சொல்லி நாங்களும் வரோம் எங்களையும் கூட்டிட்டு போ, நாங்க 2 பேருமே சின்ன குழந்தைகளை பார்த்துட்டு நம்ம எல்லாருமே பேஸ்மெண்ட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிட்ட இவரு ஒரு பிளான போறாரு. இது எல்லாத்தையுமே கேட்ட நம்ம ஹீரோ ஒத்துக்கிறாரு. நீங்களும் வாங்க நம்ம எல்லாரும் ஒன்னாவே போலாம் அப்படி சொல்லிட்டு அவரும் ஃபிக்ஸ் ஆயிடுறாரு. இப்படி மேல நடந்துட்டு இருக்கு. கீழே காட்டுறாங்க அந்த தனிமைப்படுத்தப்பட்ட ரூமுக்குள்ள நம்ம காமெடியோட ஒய்ஃப் உள்ள வராங்க. காமெடி செமையா தூங்கிட்டு இருக்காரு. சரதா சத்தம் கேட்டு பின்னாடி வைக்க போய் பார்த்தோன்னே ஒய்ஃப் நிக்கிறத பார்த்துட்டு நீல இதுக்கு உள்ள வந்த உனக்கும் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சா அப்படி சொல்லிட்டு அவங்க கிட்டே கொஞ்சம் திமிராதான் நடந்துக்கிறாரு. அதே நேரம் அவர் ஒய்ஃப் பேச ஆரம்பிக்கிறாங்க. இது போல நீ மான்ஸ்டரா மாதிரிலாம் என்னதானே கொல்லுவேன்னு சொல்ற, ஆனா மான்ஸ்டரா மாதிரி கொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை கொண்டுட்டா அப்படியே சொல்லிட்டு அவங்க முதுகு பின்னாடியே ஒரு கத்தியா வச்சிருக்காங்க. அதே நேரம் நீ மான்ஸ்டரா மாதிரி சாக வேணாம், அதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் அதே இடத்துல படுத்து தூங்கிறாரு. அங்க காரணம் நின்றுட்டு அந்த மார்க் முஞ்சி என்னமா கொலை பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அதே நேரம் அவங்க என்ன கேட்டாங்கன்னா ஒரு டான்ஸ் சுத்திட்டு இருந்தால அவனை நீ பாத்தியான்னு சொல்லிட்டு இந்த மார்க் முஞ்சி கேட்கறான். அதுக்கு அந்த லேடி என்ன சொல்றாங்கன்னா அம்மா இங்கதான் சுத்திட்டு இருந்தான், இப்பதான் மொட்டை மாடிக்கு போனான் அப்படின்னு சொல்லத்துக்கு அந்த சாவியை கண்ணு கண்டுபிடிச்சிடான். அதே நேரம் அவனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்ச மாரி அங்கன்னு சொல்லி கத்திட்டே இருக்கான். அதுக்கப்புறம் யோசிக்க ஆரம்பிக்கிற நேரம் நம்ம டான் அந்த ரூமோட கிளியே கண்டுபிடிச்சிட்டாரு. இந்த ரூம்குள்ளவே பார்த்தா தெரியுது போட்டோ லேப் மாரி இருக்கு. அதுக்குள்ள நிறைய சின்ன குழந்தைங்களை இவன் அபியூஸ் பண்ணி கொலை பண்ணிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டானுக்கும் தெரியுது. நம்ம டான் ஸ்டார்டிங்ல இருந்து இவனை எதுக்கு இப்படி போட்டு அடிச்சாரு சொல்லிட்டு நமக்கு இப்பதான் தெரிய வருது. சின்ன குழந்தைகளை அபியூஸ் பண்றதை தடுக்கிறதுக்கு தான் நம்ம டானே இதுக்குள்ள வந்திருக்காருன்னு தெரியுது. அங்க இது போல நிறைய பசங்களை அவன் கடத்திட்டு வந்து அபியூஸ் பண்ணி கொண்டிருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டானுக்கு செம கோபம் ஆகுது. அதே நேரம் இங்க நம்ம தாத்தாவை காட்டுறாங்க. தாத்தா நம்ம ஹீரோ பார்த்துட்டு புதுசா 2 பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு. அம்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த 2 சின்ன பசங்களையும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ எங்க தாத்தா அந்த அம்மாவை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாத்தா கிட்ட கேட்கிறாரு. இதெல்லாம் மேல நடந்துட்டு இருக்கிற இந்த கண்ணாடி போட்ட பையனை காட்டுறாங்க. அவன் கையில வாக்கி டக்கி வச்சுக்கிட்டு அவன் என்ன பேச ஆரம்பிக்கிறானா இது போல பல வருஷத்துக்கு முன்னாடி டைனோசர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அதை அழிஞ்சிருச்சு,
மக்களுக்கு இது போல வந்திருக்கு. கூடிய சீக்கிரத்துல இவங்க எல்லாருமே அழிஞ்சிருவாங்க. இந்த அபார்ட்மெண்ட்ல நாங்க மட்டும் தான் இருக்கோம், நாங்க தான் எங்களை காப்பாத்திக்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற சீன்ல அப்படி இதே நேரத்துல மாண்டேஜா சில ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டுறாங்க. அதுல என்ன காட்டுறாங்கன்னா அந்த ரெஸ்ட் ரூம்ல குழந்தைய மன்னன் அம்மாவே காட்டுறாங்க. அதே நேரம் நம்ம எஸ்ஓஸ்ன்னு எழுதி நம்ம ஜென்டில்மேனும் அந்த லேடியும் பறக்க விடுறாங்க, அதையும் காட்டுறாங்க. நம்ம ஃபயர் ஃபைட்டர் லேடி பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. அந்த சீனை நம்ம கிட்ட மாண்டேஜா காட்டிட்டே இருக்காங்க. இதெல்லாம் இப்படி நடந்துட்டே இருக்கிற நேரம் நம்ம ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறாரு, இதே போல மாறிட்டாங்களே அப்படி சொல்லிட்டு அவர் இங்க திங்க் பண்ணிட்டு இருக்க அப்படி கீழே காட்டுறாங்க. இந்த மார்க் மூஞ்சி என்ன பண்றானா கையை கேச்சுக்கிட்டே இது போ எனக்கு எதுவுமே கிடையாது, நான் நார்மலான ஹியூமன் தான், சும்மா பிளட் வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு மழுப்பிட்டு அந்த டோரை திறந்துட்டு வெளில வேகமா வந்துட்டு இருக்கான். அங்க இருக்க மக்களுக்கு எதுவுமே பதிலே சொல்ல மாட்டான். சடனா அங்க வந்து வேலையாடுற பொண்ணு, ஏண்டா இவனே வந்து இப்படி சொல்றான், மறுபடியும் இப்படி சொல்றான், இவனுக்கு இதை தப்பா தெரியல அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க எல்லார்கிட்டையும் கத்திட்டு அவங்க வேகமா போக இந்த மார்க் மூஞ்சி என்ன பண்றானா வேகமா ரெஸ்ட் ரூம்குள்ள போயிட்டு அங்கிருந்து ஒரு சுத்தில எடுத்துட்டு வேகமா யாரையும் அடிக்கிறதுக்காக தான் வெளில வரான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியுது. மேல இருந்துட்டு செம்ம கோவத்துல நம்ம டான் அங்க இருக்கிற ரோப்பெல்லாம் பிச்சுக்கிட்டு வேகமா நடந்து வந்துட்டே இருக்காரு. பின்னா நம்ம டானை அந்த ஜென்டில்மேன் பிடிப்பாராங்க. அவர் கையில வச்சிருந்தா போன் கீழே வந்துருது. அதை நம்ம ஜென்டில்மேன் எடுத்து அவர் ஏதோ பாக்குற போல நம்ம காட்டுறாங்க. நம்ம டான் வேகமா நடந்து வந்துட்டே இருக்கிறோம். பின்னாடி திரும்பி சுத்தியாலேயே நம்ம டான் தள்ளி அவன் வேகமா வச்சிடறான். அதுக்கப்புறம் டானுக்கும் பயங்கரமா அந்த இடத்துல சண்டை நடக்குது. ஆனா இறுதியில யார் ஜெயிக்கிறான்னா நம்ம டான் தான். இது போல நீ எத்தனை குழந்தைங்களா இது மாதிரி பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டான் செம கோவத்துல அவனை சுத்தியாலேயே வாங்க நடிச்சு அவன் மூஞ்சிலே பொத்தலை போட்டுறாரு. இந்த சீன் இப்படி நடந்த அவன் நீ சாகக்கூடாதா, நீ இப்படி சாகக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம டான் அவனுக்கு பெரிய பாடத்தை சொல்லி கொடுக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு ஐடியா பண்றாரு. அவரோட சட்டையை பிடிச்சி நம்ம டானு தரத்தன்னு இழுத்துட்டு போயிட்டே இருக்காரு. அவர் எங்கதான் எடுத்துட்டு போறான்னு பார்த்தா அங்க வாசல்ல இருக்கிற கேட்ல இருக்க எல்லாத்தையுமே தள்ளி விட்டுட்டு அது டோரை ஓபன் பண்றாரு. அங்க இருக்க மக்கள்லாம் இவன் என்னதான்டா பண்றான் அப்படி சொல்லிட்டு குறுகுறுன்னு பாக்குறாங்க. நம்ம டான் அந்த டோரை ஓபன் பண்ணிட்டு இந்த மார்க் மூஞ்சில சட்டையை பூட்டி தரத்தன்னு அடிக்கிற மழை கூட பார்க்காம எனக்கு எடுத்துட்டு போயிட்டு வெளில தூக்கி போட்டுறாரு. இவனை அந்த இடத்துல தூக்கி போட்டுட்டு அங்கிருந்து எதையோ ஒரு எடுத்துட்டு வந்து உள்ள போடுற போல நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதே நம்ம டான் என்ன பண்றான்னா வெளியே நின்றுக்கிட்டு அந்த ஷெட்டரை க்ளோஸ் பண்ணையும் பாக்குறாரு. அந்த இடத்துக்கு நம்ம ஜென்டில்மேன் வந்துடுறாரு. இது போல நீங்க வெளில இருக்க வேணாம், உள்ளே இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. நம்ம டான் நீ ஏன்டா இது மாதிரி பண்ற அப்படி சொல்லிட்டு நம்ம ஜென்டில்மேனை பாக்குறாரு. அதே நேரம் நம்ம டானோட தலையில அந்த மார்க் மூஞ்சி சுத்தில அடிச்சிருந்தனால அவனுக்கு செமையா டேமேஜா இருக்கும். அது நிறைய பிளட் லாஸ் ஆகி அதே இடத்துல நம்ம டான் மயக்க போட்டு விழுந்துடுறாரு. வெளில மான்ஸ்டர் கிட்ட இறந்து போன 2 பேரோட பாடியை தான் நம்ம டான் தரத்தனே எடுத்துட்டு வந்து அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த சின்ன பொண்ணோட பாடி தான் இருக்கு. அதை பார்த்துட்டு அவங்க அம்மா அழ ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டான் கிட்ட ஆல்ரெடி அவங்க கேட்டிருப்பாங்க, ஆனா டான் மதிக்காம அந்த இடத்த விட்டு போயிருப்பாரு. இருந்தாலும் நம்ம டான் அந்த பொண்ணை உள்ள எடுத்து வந்து போட்டுருக்கு. இது எல்லாத்தையும் அவங்க நினைச்சு பார்த்துட்டே இருக்கிற நேரம் நம்ம டான் அதே இடத்துல மயக்கம் போட்டு இருக்கிறத நம்ம கிட்ட காட்டுறாங்க. அந்த சீன் அப்படியே கட்டாக இங்க 2 சின்ன குழந்தைகளையும் காட்டுறாங்க. அந்த சின்ன பையன் என்ன சொல்றானா, இது அப்பா எப்பக்கா வருவாரு சொல்லிட்டு அவங்க அக்காட்ட கேட்கிற நேரம் இந்த இறந்த பொண்ணோட அம்மா வராங்க. அது போல அவங்க பையன் போல இவங்க அந்த பையனை கிளீன் பண்ணி விட்டுட்டே இருக்க நேரம் அவங்க அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த பையன் அவங்க கையால அவங்க கண்ணீரை துடைக்கிறான். இதை பார்த்துட்டு அவங்க 2 பேருமே எமோஷனல் ஆயிடுறாங்க. 2 பேருமே கட்டி பிடிச்சிட்டு அழுதுட்டே இருக்கிற இந்த சீன் இப்படியே இங்கே நடந்துட்டு இருக்க. அடுத்தது என்ன ஆகுதுன்னா இறந்து போனோம் எல்லாரையுமே அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளேயே புதைச்சிருக்காங்க. அங்க இருக்கிற எல்லாருமே சிலுவை நட்டுட்டு இங்க இந்த 2 சின்ன பசங்களும் ஃப்ளவர் எடுத்து வந்து கொடுக்குறாங்க. அதை அங்கே வச்சுட்டு ஃபியூனரல் பண்ற போல எல்லாருக்கும் இறுதி மரியாதை செலுத்துல போல நம்ம 2 பேருக்கும் மரியாதை செலுத்துறாங்க. அதே நேரம் அந்த பொண்ணோட அம்மா அங்க இருந்து நடந்து வராங்க. எடுத்தாப்புல வந்த ஃபயர் ஃபைட்டர் லேடி இதுக்கப்புறம் தான் நீங்க தைரியமா இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஹோப் கொடுக்குறாங்க. நான் இப்பயும் அம்மாவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்த விட்டு சொல்லிட்டு போக இந்த ஃபயர் ஃபைட்டர் லேடி மட்டும் தனியா நிக்கிறாங்க. அந்த இடத்துக்கு நம்ம காமெடி பீஸோட ஒய்ஃப் வராங்க. இது போல உனக்கு என்னமா ஆச்சு அப்படி சொல்ற நேரம் நானும் அம்மாவா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. அதுக்கப்புறம் அந்த காமெடி பீஸோட ஒய்ஃப் கங்க்ராச்சுலேஷன் பண்றாங்க. இந்த சீன் இப்படியே முடிய அதுக்கப்புறம் ஒரு வாய்ஸ் ஓவர் போல ஓடுது. அது என்ன ஓடுதுன்னா இந்த உலகமே இவ்வளவு பிரச்சனை மாட்டுந்தாலும் அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற நாங்க மட்டும் தான் தப்பிச்சிருக்கோம், நாங்க இன்னும் உயிரோட இருப்போம், இதுக்கப்புறமும் சர்வே பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. அந்த தாத்தாங்கிறத கதவுக்கெல்லாம் வெல்டிங் வைக்கிற நேரமும் நம்ம ஹீரோ உள்ள தனிமைப்படுத்தப்பட்டிருக்குல ஒரு சவுண்ட் கேட்குது. என்னன்னு பார்த்தா இந்த கண்ணாடி போட்ட பையன் ஏதாச்சும் வேலைனா நம்ம ஹீரோவை கூப்பிடுறோம். ஹீரோவும் எதுவுமே சொல்லாம அவர் மான்ஸ்டரா மாறி அங்க இருக்கிற மக்களுக்கு உதவி பண்ற சீனை நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதே நேரம் அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளில காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம டான் வந்து அந்த மார்க் மூஞ்சி அடிச்சு வெளில எடுத்து போட்டிருப்பாரு. அவனோட பிளட் எல்லாம் அந்த கிரீச்சர் சக் பண்ணிட்டு இருக்கிற சீன் நம்ம கிட்ட காட்டுறாங்க. அதே நேரம் ஒரு பெரிய கை வந்து அந்த கிரீச்சரை ஒரே அடி அடிக்குது. இதை விட பெரிய கிரீச்சரும் வெளில இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சீனை அப்படியே சொல்லி 5th எபிசோட முடிக்கிறாங்க. இனி வர எல்லா எபிசோடுமே பயங்கரமாகவும் அட்டகாசமாகவும் இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட சீக்கிரத்தில் எல்லா எபிசோடும் அப்லோட் பண்ண பார்க்குறேன். நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கேன். அடுத்த வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். நான் உங்க யூனிக்.